ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் நம்ம கோயிங் டு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பீவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் மற்றும் பீவர் ப்ளஸ் அபவுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். நாம் முதல்ல பீவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் பார்ப்போம். இது எங்கே பயன்படுத்தலாம்? நிச்சயம் நடைபெற உள்ள மற்றும் கண்டிப்பாக நடைபெற வேண்டிய செயல்களை குறிக்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். த பிரசிடென்ட் இஸ் டு ஓப்பன் த நியூ ஸ்டேடியம் டுமாரோ. அதாவது குடியரசுத் தலைவர் நாளை விளையாட்டு மைதானத்தை திறக்க இருக்கிறார். இந்த மாதிரி சீக்வன்ஸில் பீவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீவர் ப்ளஸ் அபவுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த மெத்தட் எங்கே பயன்படுத்தலாம்? வெகு சீக்கிரம் நடைபெற உள்ள செயல்களை குறிக்க. டோன்ட் கோ அவுட் நவ், வி ஆர் அபவுட் டு ஹேவ் லஞ்ச். இப்போது வெளியில் செல்லாதே, நாம் சாப்பிட இருக்கிறோம். அதாவது சாப்பிட்றது நம்ம தட்டுலாம் கழுவி வச்சாச்சு, அந்த நேரத்துக்கு சொல்கிறது. நாளைக்கு எதிர்கால செயல்களை தெரிவிக்க எந்தெந்த முறைகளை பயன்படுத்தலான்றதை ஒரு சிம்பிளாக ஒன்று பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் சில வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.